என் தங்கப்பிள்ளையே, ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று வரலட்சுமி விரதமும் சேர்ந்து வந்திருப்பதனால் என் பிள்ளை, நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் உன்னுடைய இல்லத்தில் நீ குறையாமல் பார்த்துக்கொள். என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற எத்தனையோ விதமான அதிசயங்களுள் அம்மா சொல்லப் போகின்ற விஷயமும் ஒன்று. நீ உன் இல்லத்தில் வைத்திருக்கின்ற ஒரு பொருள் குறையாமல் இருக்கிறது என்றால் உனக்கு நல்லது நடக்கும் என்று அம்மா சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்று இந்த வராகி சொல்கின்றேன். அப்படியானால் அந்த பொருளை நீ வாங்காமல் விட்டு விடுவாயா என்ன? நிச்சயமாக உடனடியாக வாங்கி விடுவாய். என் பிள்ளையை, லக்ஷ்மி தாயாரை வழிபட்டு அவரை இன்று உன் இல்லத்திற்குள் வரவழைத்து அவரினுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்று கொள்ள வேண்டிய பேரதிர்ஷ்ட நாள் அல்லவா? என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ பொறுப்பாகவில்லை என்று நினைக்கின்றாய். நான் எந்த தவறும் செய்யாத பொழுது எனக்கு நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு மட்டும் நான் எப்படி பொறுப்பெடுத்து கொள்ள முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய். அப்படி நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகி நான் சொல்கின்ற விஷயங்களை கேட்டாயானால் உன் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா கஷ்டங்களுக்கும் பொறுப்பு யார் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, பிரச்சனைகள் யார் வாழ்க்கையிலும் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது. இங்கு வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தாதவர்கள் என்று யாரும் இல்லை. எல்லோரின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே சொந்தமாக வந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த நொடி நீ ஓர் விஷயத்தில் தெளிவில் இருக்க வேண்டும். வருகின்ற பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஏற்றுக்கொண்டு அதை சமாளித்து வெளியில் வர வேண்டுமா? அல்லது இந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லாத ஒன்று என்று சொல்லி அதை விட்டுவிட வேண்டுமா என்று பல விஷயங்களை நீ விட்டு இருக்கலாம். அதுவெல்லாம் நீ தூக்கி சுமந்திருக்க வேண்டாம் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் பிள்ளையே, பிரச்சனைகளும் சோதனைகளும் உனக்கு வந்திருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைப்பது போல உன் தாயானவள் நான் நினைப்பேனா? அம்மாவின் எண்ணங்கள் என்ன தெரியுமா? என் குழந்தைக்கு எந்த அளவிற்கு சமாளிக்க முடியுமோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னால் விரைவாக பக்குவம் அடைய முடியும். எல்லோரையுமே எளிதாக நம்பிவிடக்கூடாது. சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நீ நம்புவது உன்னுடைய தவறு. இவர்கள் உன் வாழ்க்கையில் தருகின்ற பிரச்சனைகள் எல்லாமுமே உன்னை முன்னேற விடாமல் செய்வதற்கானது. இதையெல்லாம் நீ சரியான நேரத்தில் ஏற்றுக்கொண்டதற்குரிய பலனைத்தான் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? மற்றவர்கள் நீ கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்து ஒரு செயலை செய்கிறார்கள் என்றால் அதை மனதார நீ ஏற்றுக்கொள்கின்றாய். இதை ஏற்றுக்கொள்ளாமல் நீ இருந்திருந்தால் என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். என் பிள்ளையே, ஒருவருக்கு உதவி செய்வது தவறு கிடையாது. அதற்காக ஏமாளியாக மாறுகின்ற அளவிற்கு ஒருவருக்கு உதவி செய்யக்கூடாது. உன்னிடத்தில் உதவியை பெற்றுக்கொண்டு உன்னை ஏமாளியாக்க முயற்சிகள் நடக்கின்றது. அதாவது
ஒரு முறை ஒருவருக்கு உதவி செய்தால்தான் அது உதவி. மீண்டும் மீண்டும் நீ உதவிகளை அவர்களுக்கு செய்து கொண்டே இருந்தால் அவர்கள் நீ அவர்களுக்கு செய்வதை உன்னுடைய கடமை என்று எண்ணி விடுகின்றார்கள். இங்கேதான் என் பிள்ளை நீ தோற்று போய் நின்று விடுகின்றாய். சோதனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நீயே தாங்கிக் கொள்ள தயாராகி விடுகின்றாய். அப்படி செய்யும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை எதிர்பாராமல் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து விடுகின்றது. நம்பியவர்கள் செய்கின்ற துரோகமும், யார் மீது அதிக அன்பு வைக்கின்றோமோ அவர்கள் கொடுக்கின்ற வேதனையும் வாழ்நாள் முழுவதும் உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடுகின்றது. அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறி இருக்கின்ற இந்த விஷயத்தில் இருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் என்றால் வராகி காண்பித்திருக்கின்ற பாதையில் நீ வர வேண்டும். வருவது கஷ்டம் என்றோ வேதனை என்றோ புலம்பாமல் உன்னை நல்லபடியாக இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு வருகின்ற நாட்களில் சந்தோஷத்தை நீ எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலுமே என் பிள்ளை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து மீண்டு வர நீ உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னை பக்குவப்படுத்தி இருக்கின்ற இந்த தாய் இன்று நீ அனுபவிக்கின்ற சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் தெய்வங்கள் அதிகமாக நுழைகின்ற நேரத்தில் நான் சொல்கின்ற பொருள் உன் இல்லத்தில் குறையாமல் இருந்தாலே போதும். உன் இல்லத்திற்குள் தெய்வங்கள் மனதார வந்து தங்கிக் கொள்வார்கள். என் பிள்ளையே, பொதுவாக கல் உப்பு போன்ற லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருள் வேறொன்றும் இல்லை. இந்த கல் உப்பு என்றென்றும் உன் இல்லத்திற்குள் குறையாமல் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் துவரம்பருப்பு இன்று நீ கொஞ்சமாவது வாங்கி கொண்டு வந்து உன் பூஜை அறையில் வைத்துவிடு. அதே நேரத்தில் அரிசியையும் வாங்கி கொண்டு வந்து வைக்கலாம். பச்சரிசியாக இருந்தால் மிகவும் நல்லது. இல்லை, சாதாரண அரிசிதான் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்வாயானால் நிச்சயமாக அதையும் வாங்கி கொண்டு வந்து உன் பூஜை அறையில் சேர்த்து விடு. என் பிள்ளையே, அதுபோல உன்னுடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு ஊறுகாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது உனக்கு செல்வ செழிப்பை அதிகரித்து கொடுக்கக்கூடிய, செல்வத்தை உன் இல்லத்திற்குள் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். குபேர பகவானுக்கு மிகவும் பிடித்த பொருள். இன்று செல்வம் செழிக்க, உன் வாழ்க்கையில் நல்ல நிலை பெருக, உனக்கு எல்லா தெய்வங்களினுடைய ஆசிகளும் கிடைக்க பெற வேண்டும் என்றால் இதுவெல்லாம் உன் இல்லத்திற்குள் குறையாமல் என் பிள்ளை நீ பார்த்து கொண்டால் போதும். என் தங்கமே, சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தானாக தேடி வரும். வருகின்ற பொழுது அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்தில் நீ இருக்க வேண்டும். ஏற்கனவே இப்படித்தான் கஷ்டப்பட்டோம் என்று சொல்லி இப்பொழுது நடக்கின்ற விஷயத்தை நீ பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. எல்லாமும் எப்பொழுதும் ஒன்று போல இருப்பது கிடையாது. ஏதேனும் ஒரு மாற்றங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது என்பதனை உணர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற நன்மைகள் எல்லாம் மிகச் சரியான உண்மைகள் என்பதனை புரிந்து இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழத் தொடங்க வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக உன்னுடைய இல்லத்தினுடைய சமையலறையில் ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை நிரப்பி வைத்துவிட்டுத்தான் நீ உறங்கச் செல்ல வேண்டும். ஏனென்றால் எந்த நாளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய முன்னோர்கள் உன் இல்லத்திற்கு வந்து செல்வார்கள் என்பது ஐதீகம். அவர்களுக்கு குடிக்க நீரை நீ வைத்துவிட்டு சென்றால் உன் மீது கொண்ட அன்பில் அவர்கள் உனக்கு நல்லாசிகளை வழங்கிவிட்டு இங்கிருந்து செல்வார்கள். இதுவெல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள்.
இந்த நாளில் நான் சொன்ன விஷயத்தை சரியாக செய்து உனக்கான நல்ல பலன்களை லக்ஷ்மி தாயானவளிடத்திலிருந்து பெற்றுக்கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.